கர்த்தர் அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார். அதனால எனக்கு ஆணித்தரமாய் தெரியும், இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் தைரியமா பிரசங்கம் பண்ணுறேன். உங்களை இருக்கிற இந்த இடத்திலிருந்து கர்த்தர் எடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னொரு இடத்திற்கு இன்னொரு மகிமைக்கு ஆமென் நீங்கள் கடந்து போவீர்கள். இதுல எந்த சந்தேகமே இல்லை. ஆண்டவர் கடந்து போக பண்ணுவார். இந்த முதல் விஷயத்திற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென், ஸ்தோத்திரம் பண்ணலாம் முழு பலத்தோடு. இயேசுவே, இது நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம், இது நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய இடம் இந்த இடம் அல்ல, என்னுடைய இடம் இந்த இடம் அல்ல. ஒரு மகிமையான இடத்திற்கு நான் போவேன். என் பிள்ளை மகிமையான இடத்திற்கு போவார். இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். இந்த இடம் எனக்குரிய இடம் அல்ல. இந்த இடத்துல ரொம்ப நாள் பரிதாபப்படுகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். எல்லாரும் எனக்கு கை நீட்டுற இடத்துல நான் இருக்க மாட்டேன். பிரதர், நிச்சயமா ஆண்டவர் அப்படி இருக்க விட மாட்டார். கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். எல்லாரும் பரிதாபப்படுகிற ஒரு இடத்துல நீங்க வெகு நாள் இருக்க மாட்டீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து துக்கப்படுகிற அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து வெகு சீக்கிரத்திலே ஒரு உன்னதமான இடத்துல ஆமென் 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 ஸ்தோத்திரம் நடக்கட்டும் நடக்கட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. வர்ற ஆண்டு இது நடக்கணும். 2026 ஆண்டுல ஸ்தோத்திரம். அதுக்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு ஆயத்த ஜெபம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே